யார் இவள கீழே வர சொன்னது? இவளுக்கு தான் எந்த வேலையும் கொடுக்க கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னல. உன்னால ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய முடியாது. சும்மா இருக்க சொன்னா இருக்காம ஏண்டி உசுர வாங்குற? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ தெரியாம தட்டி விட்டுட்டா அதுக்காக ஏதோ கொலை குத்த நடந்த மாதிரி பேசுறீங்க. ஏய், நான் உன் பேச்சுக்கு வரல. அதுக்காக எங்க வீட்டு பொண்ண நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அண்ணி ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க. அண்ணே, ராசாத்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க. நல்ல நாள் அதுமா எது கோவப்பட்டுக்கிட்டு? ஆமா மரகதா, இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கலாம்ல. அப்போ ஒரு நாள் கூட நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, இன்னைக்கு வழக்கத்து மாற ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். அண்ணே, போன் தானே அண்ணே, சர்வீஸ் கொடுத்துக்கலாம், இல்ல வேற போன் கூட வாங்கிக்கலாம். கோவப்படாதீங்க நீ. சரி போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கம்மா. ரசதி, மேல என் பைக் இருக்கு, நீ போய் அதை எடுத்துட்டு வா, நான் வெளியில சரி இருக்கேன். மாமா, வாங்க அண்ணி. கொஞ்ச நேரத்துல தலையே சுத்திருச்சு. வாங்க அண்ணி. அண்ணி, நான் போய் மாமாக்கு சாவி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இந்த பேக் உள்ள வச்சுட்டு போ. அவங்க வாய் இன்னும் அடங்கல. அண்ணி, நீங்க ரூம்குள்ள உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். சரி போ. அந்த மரகதத்துக்கு இன்னும் திமிர் குறையவே இல்லை. மரியாதைக்கு பேசினா முகம் கொடுத்து கூட பேசாம மூஞ்ச திருப்பிக்கிறா. கபிலனோட பேச்சை கேட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு. வச்சுக்கிறவன இன்னொரு வாட்டி ஏடா குடமா ஏதாவது பேசட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஆஹா, பொண்ணு தனியா தான் நின்னுட்டு இருக்கா, கையில தான் போனையும் வச்சிருக்கா. ஒருவேளை ராசாத்திய மரகதத்தை திட்டினதுனால கோபத்துல இருக்காளோ? அதுவும் பொண்ணி வந்த உடனே மரியாதையா வான்னு கூட சொல்லல. இப்போ இந்த மேட்ரை கையில கிடைச்சா போதும், வீட்டை 2 ஆக்கிடுவா. உடனே அவளுக்கு அனுப்பிடுவா. இந்த டைமாவது கரெக்டா அனுப்பணும். என்ன மெசேஜ் இது? புது நம்பரா இருக்கே. இந்த வீட்ல நெட்வொர்க்கே கிடைக்காது, என்ன பண்றது? அண்ணா, இந்த இடத்துல ஃபுல்லாவே கட்டணும். எப்ப முடிப்பீங்க? ½ அன் ஹவர்ல முடிஞ்சிடும் தம்பி, கவலைப்படாதப்பா. சரி, சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ரசதி,
கொஞ்சம் வெளியே போடுங்க. ம்? சரி மாமா. எப்படியும் பெரிய சம்பவம் இருக்கு. அடி பாவி, இவ்ளோ கொழுப்பு இருந்தா ராசாத்திய நிக்க வச்சு அடிப்பா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க. கேட்க ஆள் இல்லைன்னு ஆட்டம் போடுறாளவ. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வரட்டும், முதல்ல ராசாத்தி வரட்டும். ராசாத்தி, பெரியம்மா தான் சொன்னாங்கல்ல எந்த வேலையும் செய்யாதானே. நீ அமைதியா இரு. நீ மேல போய் ரூம்லயே இரு. உன்னை அம்மா கூப்பிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மட்டும் செய். சரியா? பாத்துக்க. சரி. சரியா? அம்மா வா. ஏன் நீ இங்கேயே நிக்கிறீங்க? வாங்க ரூம்குள்ள போலாம். ஏய், என்கிட்டயே மறைக்க பாக்குறியா? நான் என்ன மறைச்சேன்? அண்ணி வலிக்குதா? வலிக்குதா அண்ணி? இது மட்டும் உனக்கு வலிக்குது? ஆ? அந்த மரகத உன்னை அடிச்சு வாயை கிழிச்சிருக்கா, அப்போ உனக்கு வலிக்கலையா? யார் என்ன அடிச்சா அண்ணி? எல்லாம் எனக்கு தெரியும்டி. என்ன தெரியும்? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னை யாரும் அடிக்கல. அப்போ பார்த்தனா கேனச்சியா? பாத்தீங்களா? ஆமாண்டி, நான் பார்த்தேன். என்னைய கேள்வி கேக்குறியா? இங்க பாரு, நீ பாரு. இப்ப என்னடி சொல்ற? எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை இப்படி நிக்க வச்சு அடிப்பா அவ? அதுவும் அத்தனை பேரும் வாயை மூடிட்டு பாத்துட்டு நிக்கிறாங்க. இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது அவங்க ஊசரையே விட்டுருவாங்கடி. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அந்த மரகதத்தை ஆஞ்சு போடுற ஆஞ்சு. வா என் கூட. வேணாம் அண்ணி, விடுங்க. சொன்னா கேளுங்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இத சும்மா விட மாட்டேன். வாடி, அவளை என்ன பண்றேன் பாரு. வா பேசாம. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. வேணாம் அண்ணி. என்ன பண்ற? என்னடி? ஏற்கனவே வீட்ல பல பிரச்சனை நடந்திருக்கு. இப்பதான் சரியா இருக்கு. நீங்க வேற ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க அண்ணி. ஐயோ, என்னடி நீ? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் கண்ணு முன்னாடி எங்க அத்தையை அடிப்பேன்னு சொல்லு. நீ ஏன் மருமகளே கை நீட்டி அடிச்சிட்டியா? ஒண்ணு அக்காங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத மங்கை. எப்ப என்ன கை நீட்டி அடிச்சாலோ அப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். கொஞ்ச நெஞ்ச மானமாவது மிஞ்சி இருக்கும். ஆனா அத சகிச்சுக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. இவையெல்லாம் என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன். இனி நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்.
நில்லுங்க நீ. ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம மூடி மறைச்சிருக்க. அதான் அண்ணி, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்பதான் பெரிய அத்தைய ஒரு வழியா சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருக்கோம். நீங்க மறுபடியும் போய் ஏதாவது கேட்டா அத்தை மறுபடியும் வீட்டை விட்டு போவன்னு கிளம்பிடுவாங்க. ஏய், போனா போது, போய் தொலைட்டோன்னு விட்டு தொலைய வேண்டியதானே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியக்கூடாது. அவ திமிருக்கு அவளை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியே. அண்ணி, மங்க அத்தை என்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காங்க, இத உங்க வீட்ல சொல்லி பெருசாக்கிடாதன்னு. அதனால இத இப்பவே மறந்துருங்க அண்ணி. இத பாருடி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அம்மா கிட்ட கூட வேண்டாம். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதுல எந்த கெடுதலும் வரக்கூடாது அண்ணி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அண்ணி. சரிடி, நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன். இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். ஆனா அதுக்குள்ள அந்த மரகதம் என்ன சீண்டுனான்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். அண்ணி, பெரியத்தை எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன் அண்ணி. ம், அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. சரிடி, சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல, நீ அழாத. ஏ ராசாத்தி, நான் தான் எதுவுமே கேட்க மாட்டேன், என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு முகத்தை உம்மன்னு வச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அண்ணி. சரி, போய் முகத்தை கழுவிட்டு வா, போ. ம். கண்மணி, என்னடி இப்படி ஆயிப்போச்சு? ஏதோ பெருசா பூகம்பம் வரும்னு சொன்ன, ஆனா இப்படி புஸ்வான மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சு. அதாம்மா எனக்கும் தெரியல. அடி போடி. அம்மா, ஆனா இந்த பொண்ணிய பத்தி நமக்கு தெரியும்ல, அவ எப்படி வாயடிப்பா. ஆனா இப்போ இவ்ளோ அமைதியா இருக்காளே, அதாம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. போடி, நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா ஒண்ணு இல்லாம இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சேடி. கவலைப்படாதடி, அந்த பொன்னியாலெல்லாம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. லேசா ஒரசனா போதும், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருவா. ராசாத்தி, நீ ரெடி ஆயிட்டு கீழே வா, நான் முன்னாடி போறேன். ஏய், பொன்னி வர மாதிரி இருக்குடி. என்ன பார்த்தான்னா அவ்வளவுதான், தேவையில்லாம பேசிட்டு இருப்பா. கண்மணி, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ அவளை நல்லா உசுப்பேத்தி அனுப்புன. சரி சரி சரி, வந்துட்டு போறேன், நான் உள்ள போறேன். அண்ணி, என்னடி, நீ என்ன சொல்ல போற? உங்க போனுக்கு ராசாத்தி அடி வாங்குற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, அந்த வீடியோவை அமிச்சது நான் தான். நீயா? ஆமா அண்ணி. நீ எதுக்கு எனக்கு அனுப்புன? என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? நீ எதுக்கு அனுப்பியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஐயோ, ஓ, இந்த வீடியோவை நீ எனக்கு அனுப்பிவிட்டா இத நான் பார்த்துட்டு
கொழுந்து விட்டு எரியுவேன். அந்த நெருப்புல நீ குளிர் காயணும்னு பாத்துட்டு இருக்க இல்ல? ப்ளீஸ் அண்ணி, சத்தியமா அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இல்ல அண்ணி. சும்மா நடிக்காதடி. ஐயோ சத்தியமா அண்ணி, எனக்கே ராசாத்திய பார்த்தா பாவமா இருக்கு. அவளை என்னமா கொடுமை பண்றாங்க தெரியுமா? அவ காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் அவ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அதுவும் தூங்கும்போது கூட நிம்மதியான தூக்கமே இல்ல. அண்ணி, அவ கஷ்டப்படுறத நினைச்சு நான் எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு அவகிட்ட போய் கேட்கணும்னு தான் இருக்கு. ஆனா என்னால எதுவும் பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதான் உங்ககிட்ட அதை அனுப்பி வச்சேன். அண்ணி, நீங்க போய் அவங்கள கேள்வி கேளுங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒழுங்கான மரியாதையை கொடுங்கன்னு நீங்க போய் கேளுங்க அண்ணி. சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். எப்ப கேட்கணும் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். இது பாரு, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதை பத்தி கேட்கத்தான் போறேன், சும்மா விட மாட்டேன். ஆனா நான் இப்ப கேட்க போறதில்ல. அதுக்கான நேரம் வரும்போது கேட்டுக்கிறேன். அண்ணி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அந்த வீடியோவை நான் தான் அனுப்பி வச்சேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அண்ணி. அப்புறம் என்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நான் ராசாத்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணேன். ப்ளீஸ் அண்ணி, இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இது பாரு, இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது காட்டி கொடுக்கறது இந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எனக்கும் கிடையாது, எங்க குடும்பத்துக்கும் கிடையாது. கண்மணி, என்னடி இது சப்புன்னு போயிடுச்சு? இவ்வளவு அமைதியா போயிட்டா? எனக்கும் தெரியலையேம்மா. ஐயோ, என்னடி பண்றது? சரி வா, வேற யோசிக்கலாம். வா. பரவாயில்லண்ணே, சொன்னபடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்கல்ல? ஆமாண்டா. ஆமா. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் அப்பயே சொல்லிட்டேன். ராசத்தி, உனக்கு புடவை ரொம்ப அம்சமா இருக்குமா? என்னன்னா அன்னைக்கு புது புடவெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். டேய் டேய், சும்மாதானா? யாருன்னு எனக்கு தெரியாதா? ராசாத்திக்கு பார்த்து பார்த்து மேட்ச் ஆகுற மாதிரி சூப்பரா எடுத்திருக்க. சும்மா எடுத்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மா கடைக்கு போனேன், அங்க இதான் நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். அண்ணன் நீ சும்மா இருண்ண. அண்ணி நீங்க சொல்லுங்க, அண்ணன் எதுக்கு உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தாரு? சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்கன்றல்ல. அது பெரியத்த என்ன அடிச்சாங்கல்ல, அதுக்குதான். நான் அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் ஆக கூடாதுன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக மாமா புடவை எடுத்து கொடுத்தாரு. எவ்வளவு வேலை பண்ணிருக்க. டேனியா, நடத்துறா நடத்து. இதே மாதிரி பெரியத்த என்ன அடிக்கடி அடிச்சா கூட நல்லாதான் இருக்கும்.
என்னம்மா நீ அப்பதான் மாமா எனக்கு அடிக்கடி புது புது புடவைலாம் வாங்கி கொடுப்பாரு. அண்ணி இவ்ளோ வெகுளியாவா இருப்பீங்க? புனிதா, வாழ்க்கையில வெகுளியா இருக்கிறது ஒரு வரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ராசாத்திக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா. வாடா இனியா, போய் வேலையை பார்ப்போம். ஏய் ராசாத்தி, உனக்கு வேற வேலையே இல்லையா? போ, போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையை பாரு. சரி மாமா. சரிங்க அண்ணி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ம்.